Hello friends, welcome to Jugi's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டோனட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பவுல்ல 200 ml பால் எடுத்துர்க்கேன். பால் மிதமான சூட்ல தான் இருக்கணும். அப்பதான் நம்ம சேர்க்கிற ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது கூடவே 30 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். 10 கிராம் ஈஸ்ட் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. பத்து நிமிஷம் கழிச்சு இப்படி பொங்கி வந்துருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது கூடவே மைதா 400 கிராம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மாவை கையிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். பட்டர் நல்லா அப்ளை பண்ணி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போது கையில் ஒட்டாமல் வரும். இப்போது மாவு கையில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கணும். இது கூடவே இன்னும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ அதை அதே பவுலில் சேர்த்துட்டு ரைஸ் ஆகி வர்றதுக்காக 1 மணி நேரம் விட்டுடலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து மாவு நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. இந்த மாவை ஈக்குவல் சைஸ்க்கு டிவைட் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு பால்ஸும் 70 கிராம் வர அளவுக்கு டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். மாவு ஷேப் பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் கப் வச்சு ஷேப் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பவுல் வச்சு கூட நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். சென்டரில் ஹோல் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் பாட்டில் மூடி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா மாவையும் ஹோல் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை கவர் பண்ணி 30 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் மாவு நல்லா உப்பி வந்திருக்கும். இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க டோனட்க்கு நம்ம சாக்லேட் கோட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் டார்க் சாக்லேட் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் மில்க் ஆர் ஒயிட் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க டோனட்டை மெல்டட் சாக்லேட்டில் கோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டோனட் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படி ப்ளைனாகவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லைன்னா நீங்கள் சாப்டு நட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.